அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாலக் பப்பு ஆந்திரா ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, பாலக்கீரையில் சாம்பார் மாதிரி தான் செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு 3 பேருக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி சொல்கிற அளவுகள் எல்லாம் 3 பேருக்கு தாராளமாக சரியாக இருக்கும். பருப்பை 2 தடவை நல்லா கழுவிட்டு இதை தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் இது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற சாமான்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 1 கட்டு பாலக்கீரையை வாங்கி அதில் காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் கிள்ளிட்டு இலை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சு சேருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பருப்பு வெந்து வரும். ஊற வச்ச பருப்பை அந்த தண்ணியோடவே குக்கரில் சேர்த்துக்கோங்க. பாலக்கீரையை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா பாலக்கீரையும் இது மாதிரி சேர்த்துட்டு இதில் நம்ம சாம்பார் தூள் சேர்க்க போகிறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சாம்பார் தூள் சேர்க்குறேன். இந்த சாம்பார் தூள் ரெசிபி கூட நம்மளுடைய சேனலில் இருக்குது. லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சாம்பார் தூள் வச்சுருக்கீங்களோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பில் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் இதில் ஒரு 2 துண்டு அளவு புளி சேர்க்குறேன். நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் புளி உங்களுடைய ருசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 துண்டு சேருங்க, சரியாக இருக்கும். அதில் இருக்கிற ஓடு அந்த நார் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், நம்ம பருப்பு ஊற வச்சோம்ல அந்த தண்ணி மட்டும்தான். அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 200 ml தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி 2 விசில் ஹைலையும் 2 விசில் சிம்முலையும் வச்சு எடுங்க. பருப்பு நல்லா வெந்து வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் குக்கரில் பருப்பு வேகிறதுக்கு எந்த மாதிரி தேவைப்படுமோ அது மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பருப்பு எல்லாம் வெந்து வந்திருக்கும். விசில் அடங்கிருச்சு பாருங்கள், நல்லா ஆவி வருது. பருப்பு வெந்திருக்கான்னு மட்டும் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம மசிக்கணும். நான் முதல்ல இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிக்கலாம். ஏன்னா தண்ணியோடு மசிச்சோன்னா அது சூடாக இருக்கிற தண்ணி மேலே தெறிக்கும். அதனால் தண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு பருப்பு கடையிற மத்து வச்சு மசிச்சுக்கோங்க. மிக்சியில் சேர்க்காதீங்க, சேர்த்திங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே மாறி போயிடும். குக்கரில் வேக வச்சுருக்கோம், அதனால் ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், சீக்கிரமாக மசிஞ்சிருச்சு. இதில் நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம், அதுதாங்க ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு மண் கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பூண்டு பல்லு சேர்க்க போகிறோம். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து அதை தோலை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். அப்போ தான் இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலக்கீரை பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம அந்த தண்ணியை எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து பாருங்கள், உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு. எனக்கு சரியாக இருக்குது. ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு சேருங்க. பச்சை தண்ணியை சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். அவ்வளோதான், சூப்பரான பாலக் பப்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.